ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி பளபளன்னு வச்சுருப்போம். என்ன தான் பளபளன்னு வச்சுருந்தாலும் மழை பெஞ்சா பைக் பார்த்தீங்கன்னா சேராவது தவிர்க்கவே முடியாது. அப்படி சேர வர பைக்கை எப்படி வீட்டிலேயே 2 நிமிஷத்தில் புதுசு போல் க்ளீன் பண்ணுறது அப்படின்றதான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மழையில் ஒன்ற பைக் தான். எவ்வளோ சேராக இருக்குன்னு பாருங்கள். இதை எப்படி வாட்டர் வாஷ் பண்ணால் எப்படி க்ளீன் ஆகுமோ அதே மாதிரி வீட்டிலேயே எப்படி 2 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி உள்ள டீட்டெயிலாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேரெலாம் அப்படியே விட்டோம்னா நாளடைவில் துரு பிடிச்சி ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் பார்த்தீங்கன்னா லைஃப் குறைஞ்சிரும். அதனால் எப்பயுமே வண்டி சேர் அடிச்சதுன்னா அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. ரோட்டில் இருக்க சேர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மட்காட்டில் தான் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வாட்டர் சர்வீஸில் விடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சேர் இருக்குன்ட்டு. இது அப்படியே விட்டிங்கன்னா ரஸ்ட் ஆகிடும். ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறன்றதை மட்டும் பாருங்கள். இது பிஃபோரு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடும். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வண்டி மேலே ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதுக்காக தண்ணி அடிக்கிறோன்னா அந்த சேர் லைட்டாக தண்ணியில் ஊறுச்சுன்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டேரெக்டாக வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேர் ஊறாமல் இருக்கிறதால ஸ்க்ராட்ச் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது வண்டியில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி எடுத்து வண்டி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து இந்த மாதிரி நாசில் அமேசானில் விற்குது. எதுக்காகனா ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கேன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ₹1 ஷாம்பு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா கிளினிக் ப்ளஸ் நல்லாயிருக்கும். எனக்கு கிளினிக் ப்ளஸ் கிடைக்காததால் சன்சில்க் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நுரை அதிகமாக வராது. ஆனால் கிளினிக் ப்ளஸ் எடுத்திங்கன்னா நுரை அதிகமாக வரும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபோம் வரும். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து நல்லா டைட் பண்ணணும். ஏர் போகாத அளவுக்கு டைட் பண்ணணும். அப்போ தான் உள்ளே ப்ரெஷர் கொடுத்து அடிக்க முடியும். இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருந்து அந்த பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ண என்ன ஆகும்னா உள்ளே ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இப்போ அந்த ஏர் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணோம். அந்த ஏர் வெளியே வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபோமாக வெளியே வரும். நெக்ஸ்ட்டு வண்டியை ஃபுல்லாக இந்த மாதிரி அடிங்க. எல்லா இடத்துலையும் அடிக்கணும் வண்டியை சுற்றி. ஸோ இந்த மாதிரி அடிக்கிறதால என்ன ஆகும்னா இந்த ஃபோம் சேர் இருக்குது பார்த்தீங்களா, அது வராத சேர் மேலே இந்த ஃபோம் பட்டுதுன்னா அதை ரொம்ப ஈஸியாக்கி விட்டுரும். ஸோ இந்த ஃபோம் ஆட்டோமேட்டிக்காக சேரை எடுத்துகிட்டு கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 நிமிஷம் பொறுத்துட்டு ஒரு கிளாத் எடுத்து வண்டியை ஃபுல்லாக தேய்ச்சி விட்ருங்க. அந்த 2 நிமிஷத்தில் என்ன ஆகும்னா அந்த ஃபோம் இருக்கிற சேரு அழுக்கு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு கீழே போய்டும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் சேரே இருக்காது. ஜஸ்ட் மேலோட்ட க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வண்டி ஃபுல்லாக ஒரு நல்ல ஈரத்துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. முக்கியமான விஷயம், சப்போஸ் அந்த துணியில் சேர் இருந்துச்சுன்னா அது டேங்க்லேயோ இல்லை பெயிண்ட் இருக்கிற இடத்துல போடாதீங்க. ஏன்னா அந்த சேர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ மேலே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல துணியை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு நார்மல் வேஸ்ட்டு துணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபோம் யூஸ் பண்ணதாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபோம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க சேர் மொத்தமாக ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி கழுவிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். என்ன ஒன்று அந்த நடுவில் அந்த ஊற வைக்கிற டைம் மட்டும் கொஞ்சம் இதுவாகும். ஸோ இவ்வளோ நாள் வண்டியை வாட்டர் வாஷ் இருந்தவங்க, வண்டியை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா வண்டியோட லைஃப் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறம் தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விட்ருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் 10 லிட்டர் அந்த பைட்டில் எடுத்த தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே தண்ணி எடுக்கவே இல்லை. அதே மாதிரி எப்பயுமே வாட்டர் வாஷ் பண்ணவே கூடாது. லைக் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வாட்டர் வாஷ் பண்ணணும். ஏன்னா தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறதாலையுமே துருப்பிடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாக்கர் அந்த மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கும் இப்போ ஆஃப்டருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சேர் இருந்தது. இப்போ சுத்தமாக சேரே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைட்டில் கழுவுனது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வண்டி கழுவாத ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.